பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 103 அதிகாரம் 12வது வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, உன் பாவத்தை உன்னை விட்டு நான் விலக்க போறேன். அதாவது மேற்கு எவ்வளவு தூரமா இருக்கு, கிழக்கு எவ்வளவு தூரமா இருக்கு, அது போல உன் வாழ்க்கையில கூட உன் பாவம் உன்கிட்ட இருக்கவே இருக்காது, அதை உன்னை விட்டு ரொம்ப தூரமாக்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றோமா. நம்ம பாவம் நம்மளை விட்டு தூரமா போகணும்னா நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தர்கிட்ட ரொம்ப சீக்கிரமா சேரணும். அதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவருமா. என் ஜீவனாலும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ எனக்கு ஆசீர்வாதம் கிருபை நன்மை எனக்கு தொடர போதுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஏசவா பின்தொடர பிள்ளைகளா இருக்குமா. அவரோட சமூகத்துக்கு நம்ம போற பிள்ளையா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்க பாவம் நம்மளை விட்டு போவோங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்கீங்கன்னா அந்த பாவத்துக்கு விடுதலை தரத்துக்கு ஆண்டவர் தயாரா இருக்காரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடணும். அப்ப அவர் நீதியை தேடும் போது, அவர் ராஜ்யத்தை தேடும் போது உங்களுக்கு பாவத்துக்கு விடுதலை கிடைக்கும். ஏசப்பா உங்க பாவத்தை மன்னிப்பாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல விசுவாசிங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன். God bless you. ஆமென்.